சசிகலா மீது முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்ன விவரம்? சசிகலா மீது முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது, என்ன காரணம்? சரவணன், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சசிகலா ராமதாசுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறார். துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தக்க பாடம் புகட்டுவேன் என்று அவர் சபதம் ஏற்று இந்த தேர்தலில் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை அதை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை அவர் தேர்வு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் முன்னாள் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திருத்தணி முன்னாள் அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய நரசிம்மன், அதே போல முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், அதே போல பூவை கந்தன், எல்லாபுரம் ரஜினி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக சசிகலாவுடனே பயணித்து வருகிறார்கள். சசிகலாவுடனான அந்த முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கக்கூடிய என அவர் ஆலோசனை நடத்தக்கூடிய எல்லா ஆலோசனைகளிலும் அவர் பங்கேற்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ஏற்கனவே சசிகலா கூறியதாகவும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தாங்கள் போட்டியிட விரும்புவதாக அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் அதற்கு பின்னாக தனித்து போட்டி என்ற தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்த பின்னர் சசிகலா மீண்டும் நீங்கள் களமிறங்க வேண்டும் என்று அவர்களை கேட்டபோது அதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ இப்பொழுது கிடையாது என்று அவர்கள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையான அதிருப்தியில் சசிகலா இருப்பதாகவும், நீங்கள் உங்களுடைய வழியை பாருங்கள், உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சசிகலா சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் சசிகலாவிடமிருந்து விலகுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை என்பதை அவர்கள் திட்டமிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், முன்னாள் அரசு கொறடா நரசிம்மன் போன்ற ஒரு முக்கியமானவர்கள் அவர்கள் விலகு முடிவெடுத்து இருக்கிறார்கள் என்பதால் அவர்களுடைய மாற்று முடிவு என்னவாக இருக்கும்? வேறு எந்த கட்சியில் சேர இருப்பதாக சொல்லப்படுகிறது? ஏற்கனவே திருவெண்ணைநல்லூர் குமார் போன்றவர்கள்லாம் முக்கிய அவர்களுடைய தளபதிகளாக செயல்பட்ட திருவெண்ணைநல்லூர் குமார் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே டிஎம்கே திமுகவில் நேற்றைய தினத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கான வாய்ப்பு திமுகவா அல்லது அதிமுக என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர்கள் ஆலோசனை தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகாக அவர்களுடைய முடிவு என்ன என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலா மீது முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்ன விவரம்? சசிகலா மீது முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது, என்ன காரணம்? சரவணன், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சசிகலா ராமதாசுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறார். துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தக்க பாடம் புகட்டுவேன் என்று அவர் சபதம் ஏற்று இந்த தேர்தலில் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை அதை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை அவர் தேர்வு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் முன்னாள் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திருத்தணி முன்னாள் அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய நரசிம்மன், அதே போல முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், அதே போல பூவை கந்தன், எல்லாபுரம் ரஜினி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக சசிகலாவுடனே பயணித்து வருகிறார்கள். சசிகலாவுடனான அந்த முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கக்கூடிய என அவர் ஆலோசனை நடத்தக்கூடிய எல்லா ஆலோசனைகளிலும் அவர் பங்கேற்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ஏற்கனவே சசிகலா கூறியதாகவும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தாங்கள் போட்டியிட விரும்புவதாக அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் அதற்கு பின்னாக தனித்து போட்டி என்ற தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்த பின்னர் சசிகலா மீண்டும் நீங்கள் களமிறங்க வேண்டும் என்று அவர்களை கேட்டபோது அதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ இப்பொழுது கிடையாது என்று அவர்கள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையான அதிருப்தியில் சசிகலா இருப்பதாகவும், நீங்கள் உங்களுடைய வழியை பாருங்கள், உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சசிகலா சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் சசிகலாவிடமிருந்து விலகுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை என்பதை அவர்கள் திட்டமிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், முன்னாள் அரசு கொறடா நரசிம்மன் போன்ற ஒரு முக்கியமானவர்கள் அவர்கள் விலகு முடிவெடுத்து இருக்கிறார்கள் என்பதால் அவர்களுடைய மாற்று முடிவு என்னவாக இருக்கும்? வேறு எந்த கட்சியில் சேர இருப்பதாக சொல்லப்படுகிறது? ஏற்கனவே திருவெண்ணைநல்லூர் குமார் போன்றவர்கள்லாம் முக்கிய அவர்களுடைய தளபதிகளாக செயல்பட்ட திருவெண்ணைநல்லூர் குமார் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே டிஎம்கே திமுகவில் நேற்றைய தினத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கான வாய்ப்பு திமுகவா அல்லது அதிமுக என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய
சூழல் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகாக அவர்களுடைய முடிவு என்ன என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.